Hi friends, இந்த வீடியோவில் நம்ம JavaScript function சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதலாவது நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். எனக்கு தேவையான HTML டேக்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே JS function சொல்லி டைட்டில் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே நான் இப்போதைக்கு நான் இந்த HTML டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறது கிடையாது. நான் என்ன செய்ய போகிறேன், இந்த கன்சோல் அப்ளிகேஷன்ஸில் இந்த கன்சோலில் வந்துட்டு நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் ப்ரௌசரில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யலாம், இந்த JavaScriptல இருக்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸை எப்படி ஆக்சுவலான சிஸ்டமோட நம்ம இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு இப்போது JavaScriptல இருக்கிற ஃபங்க்ஷன் சம்மந்தமாக நம்ம பார்த்துக்குவோம், சரிங்களா? ஸோ நான் என்ன செய்கிறேன், ஸ்கிரிப்ட் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு console.log சொல்லி கொடுக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், ஐ ஆம் ஃப்ரம் ஃபங்க்ஷன் என்று சொல்லி ஒரு அவுட்புட் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ போய் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டுக்குள்ளே போய் செக் பண்ணுறேன்னு பாருங்கள். இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு கன்சோலில் செக் பண்ணுறேன், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே இங்கே டிஸ்பிளே பண்ணலை. பட் இங்கே நம்ம கொடுத்து தான் இருக்கோம் இல்லையா கோடிங்ஸ். பட் இங்கே என்ன செய்யணும்னா, எங்கேயுமே ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணும்போது அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகாது. அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது தான் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ கால் பண்ணிட்டேன்னு பாருங்கள், இங்கே பாருங்கள் ஐ ஆம் ஃப்ரம் ஃபங்க்ஷன்னு சொல்லி எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அந்த எரர்ஸை வரி பண்ண தேவையில்லை. ஸோ நான் என்ன செய்திருக்கேன், இங்கே இப்படி டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் சில டேட்டா பாஸ் பண்ணி அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யணுமெண்டா என்ன செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு நம்பர்ஸை ஆட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் நான் இதை என்ன செய்கிறேன், சம் இல்லாட்டி ஆட் நம்பர்ஸ் நான் சொல்லி கொடுத்துவிட்டேன். இங்கே நான் என்ன செய்கிறேன், N1, N2 என்று சொல்லி N1ம் N2ம் ரெண்டு நம்பர்ஸை நம்ம பராமீட்டரை பாஸ் பண்ணி அந்த பராமீட்டர்ஸை வச்சு அந்த அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகணும் என்று சொன்னால் நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். N1ஐயும் N2ஐயும் ப்ளஸ் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ண பாருங்கள், 25, 50. இப்போ கொடுத்ததும் ரெண்டு நம்பர்ஸை ப்ளஸ் பண்ணும்போது எனக்கு என்ன செய்யும், ஆக்சுவலாக 75ன்னு சொல்கிற விட எனக்கு டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 75ன்னு சொல்கிற விட வந்துட்டு என்ன செய்திருக்கு, டிஸ்பிளே ஆகிருக்கு. ஆனால் வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்தவரையில் ஃபார் எக்ஸாம்பிள் C# இருக்கட்டும் அல்லது ஜாவாவாக இருக்கட்டும், இங்கே வந்துட்டு நீங்கள் இப்போ ரெண்டு டேட்டா தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுது, ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸ் தான் நீங்கள் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யுது, அட் நம்பர் என்ற ஃபங்க்ஷன் ரெண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணக்க நீங்கள் மூன்றாவதாக ஒரு டேட்டா கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 100 கொடுக்குறீங்க. கொடுத்தா ஆக்சுவலாக வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொன்னால் உங்களுக்கு எரர்ஸ் டிஸ்பிளே பண்ண. பட் இங்கே பார்த்தீங்களா இருந்தால் இங்கே உங்களுக்கு 75ன்னு சொல்லி வருது. ஸோ JavaScriptை பொறுத்தவரையில் ரெண்டு பராமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பராமீட்டர் பாஸ் பண்ணலைன்னு சொன்னால், அதாவது அதுக்கு மேலே நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்களாக இருந்தால் அதை இக்னோர் பண்ணும், பாஸ் பண்ணலைண்டா அதை அன்டிஃபைண்டாக சேஞ்ச் பண்ணி விடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ரெண்டு டேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணுது, பட் நான் 25 ஒரு டேட்டா தான் கொடுத்துருக்கேன். இங்கே எரர் காட்டுது. என்ன காரணம் இங்கே எரர் காட்டுறது, இந்த 25ஐயும் அன்டிஃபைண்டையும் இது என்ன செய்யுது, செக் பண்ணுது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் என்ன வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுதுன்னு சொல்லி. ஸோ இங்கே போயிட்டு console.log இதில் போய் பார்த்தீங்களா இருந்தால் பாருங்கள், முதலாவதாக நமக்கு டிஸ்பிளே ஆகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்டுன்னு சொல்லி. அதாவது JavaScriptை பொறுத்தவரையில் ஒரு டேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த டேட்டாஸை கரெக்டாக கொடுத்தீங்களா இருந்தால் அந்த ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இப்போ 250 கொடுத்துட்டுன்னு பாருங்கள். ஸோ 250 N2க்குள்ளே வந்திருக்கு, N1க்குள்ளே 25 வந்திருக்கு. ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது 275ன்னு சொல்கிறேன் விட எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு, பர்ஃபெக்ட். பட் இன்கேஸ் நீங்கள் பேராமீட்டர் பாஸ் பண்ணலைன்னு சொன்னால் அது அன்டிஃபைண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணிங்களாக இருந்தால் அன்டிஃபைண்டாக இருக்கான்னு சொல்லி ஃபில்டர் பண்ணிங்களாக இருந்தால் இந்த NaNன்னு சொல்கிற அந்த எரர்ஸ் வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லது நீங்கள் கூடுதலாக பேராமீட்டரை பாஸ் பண்ணுறீங்கன்னா நோ வரிஸ், அது ஃபர்ஸ்ட் பேராமீட்டரையும் ரெண்டாவது பேராமீட்டர்ஸையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கும், மற்றதை அது இக்னோர் பண்ணிக்கும். ஸோ அடுத்தது இது மட்டும்தான் நான் ஃபங்க்ஷனில் இது மட்டும்தான் செய்யலாமா சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது, நீங்கள் ரிட்டர்ன் கூட பண்ணலாம். ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன், இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ப்ளஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுங்கள். பாருங்கள் N1 + N2
கொடுத்து விட்டேன் சரிங்களா. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறது எந்த ஒரு அவுட்புட்டும் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்டா, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இது ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது நான் என்ன செய்கிறேன், லெட்ன்னு சொல்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிவிட்டு மை நம் என்று சொல்லி ஒரு வேரியபிளுக்குள்ளே அது ரிட்டர்ன் பண்ணுற டேட்டாவை வேண்டி எடுக்கணும். ஸோ வேண்டி எடுத்ததுக்கப்புறம் இங்கே நான் என்ன செய்துக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நல்ல தெளிவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் ஒரு ஈக்குவலுக்கு பின்னுக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷன் சம்திங் ரிட்டர்ன் பண்ண போகுது. அந்த ரிட்டர்ன் பண்ணுற டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த வேரியபிள் நேம் வந்துட்டு க்ரியேட் பண்ணப்பட்டிருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். த சேம் டைம் அந்த ஃபங்க்ஷன்ஸில் ஓப்பன் க்ளோஸ் ப்ரெக்கெட்டுக்கு இடையில் கமா பண்ணி இல்லை கமா பண்ணாமல் ஏதாவது ஒரு லெட்டரோ அல்லது ஒரு டெக்ஸ்ட்டோ இருக்குமென்று ஒரு டெக்ஸ்ட்டோ அல்லது ஒரு நம்பரோ இருக்குமென்று சொன்னால் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்கிறதுக்கு ஏதோ ஒரு டேட்டா வந்துட்டு அது எக்ஸ்பெக்ட் பண்ணுது என்று சொல்லி. அப்போ நான் இங்கே 2 டேட்டா பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போது 2 நம்பர்ஸையும் ப்ளஸ் பண்ண வேல்யூஸ் வந்துட்டு மைண்ட் நம்முக்குள்ளே வந்துடும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், console.logன்னு சொல்கிறேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு இவருக்குள்ளே இந்த மைண்ட் நம்ம கொண்டு வந்து போட்டு விடுறேன். ஸோ இங்கே டிஸ்பிளே பண்ணதும் இப்போ பாருங்கள் எனக்குரிய வேல்யூஸ் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ நான் இதையும் சேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்களேன், 250 250 கொடுத்ததும் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு 500ன்னு சொல்லி வேல்யூஸ் வந்துட்டு நமக்கு என்ன செய்யுது, டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது மட்டும்தான் நான் ஃபங்க்ஷன், இது இப்படித்தான் நான் எழுதலாம். வேறு ஏதாவது வழி இருக்கா ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், இன்னொரு வழியும் இருக்குது. ஸோ இங்கே என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் மாதிரி நீங்கள் அதுக்குள்ளேயும் கொண்டு போய் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்ன செய்கிறேன், add numbers ஈக்குவல் கொடுத்துட்டேன். இப்போது இதுவும் சேம் அவுட்புட்டை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி தருவேன். அப்படின்னா என்ன நடக்குது, இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த நேமுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடுது. அந்த ஸ்டோர் பண்ண அந்த நேமை கால் பண்ணிவிட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ரெக்கெட் பண்ணி டேட்டாஸ் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு வேலை செய்யும். இது ஒரு வே. இன்னொரு வே இருக்கா, வேறு ஏதாவது வழி இருக்கா ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட்லன்னு பார்த்தீங்கன்னா எஸ் இருக்குது. நீங்கள் ரியாக்ட் ஜேஎஸ் எல்லாம் படிக்கணும்னு சொல்லி விரும்புனீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸை நல்ல தெளிவாக கவனிச்சிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி இந்த அரோ ஃபங்க்ஷன் சொல்கிறது ஜாவாஸ்கிரிப்டில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடில் உண்டு. இதுவும் முக்கியமான ஒன்று தான். பட் இப்போ நம்ம பார்க்க போகிற எரோ ஃபங்க்ஷனும் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் தான். எரோ ஃபங்க்ஷன் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்ட் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு மாறாக இந்த ப்ரெக்கெட்டுக்கு பின்னுக்கு வந்து எரோ கொடுத்தீங்களாக இருந்தால் சரிதான். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்களாக இருந்தால் இதுவும் எரோ ஃபங்க்ஷனில் ஒரு வே தான். நீங்கள் பாருங்கள் அதே அவுட்புட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அப்போ டிஃப்ரெண்ட்டான டைப்பில் நம்ம என்ன செய்துக்கலாம், நமக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை இன்னும் நாம் என்ன செய்யலாம், ஷார்ட்டாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த அரோ ஃபங்க்ஷனுக்கு பின்னுக்கு ஒரு லைனில் தான் நீங்கள் கோடிங்ஸ் எழுத போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுற கோடிங் கொடுக்கவே தேவை கிடையாது. நீங்கள் என்ன செய்யலாம், டைரெக்டாக இப்படி கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள் என்ன செய்கிறோம், இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். பார்க்குறதுக்கு ஃபங்க்ஷன் மாதிரியே தெரியல இல்லையா. ஸோ என்ன செய்யுது, இது கூட ஒரு ஃபங்க்ஷன் தான். என்ன செய்திருக்கேன், ஒரு நேமுக்குள்ளே அரோ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது ஒரே ஒரு டேட்டா, அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி வார்த்தை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போ பாருங்கள், நான் சர்வ் பண்ணிவிட்டு இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். சரியாக எனக்கு 500 வருது. இப்போ நான் வேல்யூஸ் வேணுமெண்டா சேஞ்ச் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். 50 + 50ன்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ கொடுக்கும்போது எனக்கு 100ன்னு சொல்கிற விட வந்துட்டு எனக்கு என்ன செய்யுது, டிஸ்பிளே ஆகுது. ஸோ பர்ஃபெக்டாக இந்த வேயில் கூட, அதாவது ஒரு லைனில் உங்களோட ரிட்டர்ன் நடக்க போகுதுண்டா நீங்கள் எந்த மாதிரி கூட நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அரோ ஃபங்க்ஷன். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். இதை மாதிரி ரொம்பவே சூப்பரான நிறைய டிப்ஸ் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடர்ன் டெவலப்மெண்ட் மெத்தட்ஸ் என்னங்கிறத நம்ம 1 by 1 பார்த்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக எப்படி ஒரு பெரிய அல்கோரிதம் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் க்ரியேட் பண்ணி ஸோ நம்மளோட அப்ளிகேஷன்ஸை ஒர்க் பண்ண வைக்கலாமுங்கிற சம்மந்தமாகவும் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.